गर्भोदग्र दशाननेन्द्रियमनो नक्तञ्जराधिष्ठिते गर्भोदग्र दशाननेन्द्रियमनो नक्तञ्जराधिष्ठिते. இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சங்கல்ப சூரியோதயம்ங்கிறதான கிரந்தம். சம்சாரம் சாகரம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் தாண்டினாரே அதுதான் சம்சாரம்னு, அந்த சமுத்திரம் தான் சம்சாரம்னு வர்ணிக்கிறது. லங்கைங்கிறது சரீரம், அசோகவனம்ங்கிறது ஹிருதயமான பாகமா, அதுல சீதை அந்த சிஞ்சுபா விருஷத்துக்கு கீழே உட்காந்துக்கிற சீதை ஜீவாத்மஸ்தானம். அப்புறம் 10 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அது ராவணனுடையதான 10 தலைன்னுட்டா. இப்படி 10 இந்திரியங்களும் 10 தலை. இப்படி ஜீவன் இந்த இப்படி பரிதவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமை தெரிஞ்சு, பெருமாளுடையதான கல்யாண குணம் தெரிஞ்சு, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறவா யாருன்னா குரு. அதனாலதான் இங்க சுவாமி தேசிகன் ஹனுமத் சமேன குருனா பிரக்யாபி தார்த்த புமான்னு சொல்றார். ஹனுமத் சமேன குருனா, ஹனுமான போல இருக்கக்கூடிய ஒரு குரு அப்படின்னு குருஸ்தானத்துல ஆஞ்சநேயனை வச்சார். ஏன்னா வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சீதைக்கு அந்த அவளுடைய துக்கத்தை தீர்த்து வச்சு ராமன் வந்துட்டார், இங்க இருக்காரு சொன்னான். அதே மாதிரி சீதையை கண்டுபிடிச்சு ராமன் இடத்துல கண்டேன் சீதையை அப்படின்னு போய் சொல்றார். அப்போ ஜீவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சீதையினுடைய சுபாவம் தெரிஞ்சு, ராமனுடைய கல்யாண குணம் தெரிஞ்சு 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாரு. அப்படிப்பட்டதான மகத்துவம். அதனால அந்த ஆஞ்சநேயனை கொண்டாடணும். ஹனுமத் சமேன குருநாங்கிற வால்மீகி ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது, உல்லஞ்ச சிந்தோ சலிலம் சலீலம், உல்லங்க சிந்தோ